Okay. Once again, let me lock the room. Okay, room is locked. Thank you. So once again, we start. Nadi, digital recognition of deranged Mukutram in relation with his age or her age, gender in an uninfluenced condition. எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத நேரத்துல அந்த ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவலுடைய பால் மற்றும் வயது கொண்டு அவங்களுக்கு உடலில் ஏற்படும் முக்குற்ற மாறுபாட்டை விரல் வழி உணர்வது நாடி. ஓகே, இது ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்ம கிட்ட இருக்கு. அப்புறம் பர்சனலைஸ் மெடிசன் கான்செப்ட். சொமட்டோடைப் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் சொமட்டோடைப் ரவுண்ட் பண்ணி வரலாம். சொமட்டோடைப்ங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம் தேக இலக்கணம்னு சொல்றோம் இல்லையா, அது இட் பிளேட் எ வெரி பிக் ரோல் இன் செவரல் எரினா. இப்போ உதாரணம், ஒரு கோவிட் பாசிட்டிவ்னு ஒரு பேஷண்ட் என்னுடைய இப்போ ஆன்லைன் கன்சல்டேஷன்ல கோவிட் பாசிட்டிவ் அவ்வளவு பேர் ஹவுஸ் குவாரண்டைன்ல ஹோம் குவாரண்டைன்ல இருக்காங்க. அவங்களை எப்படி நாங்க கேட்டகைஸ் பண்ணுவோம்? ஒரு 3 days கழிச்சு என்ன நடக்கும்? பல பேர் பயப்படுறாங்களே, எப்படி நடக்கும் அப்படி நடக்கும். அது வந்து டே ஒன்னே நம்ம we can predict this may happen, this may not happen. இவங்களுக்கு இவ்வளவு ஓவரா வந்து ரொம்ப அப்ரிஹென்சிவா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறதெல்லாம் சொமட்டோடைப் டிசிஷன்ல தான் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்துருக்கு, பயந்து அனுப்புறாங்கன்னா முதல்ல ஆசுவாசப்படுத்தணும், ஒண்ணுமே இல்லை பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு. 2 years பேக், இந்த 2019 டிசம்பருக்கு முன்னாடி உங்களுக்கு வந்திருக்க வைரல் ஃபீவர்ல நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? 3 விதமா ரியாக்ட் பண்ணுவீங்க இல்லையா. நம்பர் 1 வந்து எனக்கு ஜுரம் வரும், தொண்டை வலி வரும். முதல்ல தொண்டை வலி வரும், அதுக்கப்புறம் ஜுரம் வரும், அப்புறம் முட்டி கை காலெல்லாம் வலிக்கும், அப்புறம் ஜென்ரல் டயர்ட்னஸ் இருக்கும். 3 நாள் இருக்கும். 3 நாளுமே ஜுரம் அதிகமா இருக்கும். 4ஆம் நாள் டோட்டலா நல்லா ஆயிடுவேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஜுரம் இருந்த சோடே எனக்கு தெரியாது. இது பித்த நிலை. இது வந்து ஒரு மாதிரி அழல் உடல். எனக்கு முதல் நாள் மட்டும் லைட்டா ஃபீவர் இருக்கும், ஆனா வந்து ஜாயின்ட் பெயின் எல்லாம் பயங்கரமா 3 நாள் இருக்கும். ஆனா இருமல் மட்டும் எனக்கு ஒரு வைரல் ஃபீவர் வந்தா 1 மாசம் எனக்கு இருமல் அப்படியே இருக்கும். இது டிபிக்கல் வலி நிலை, வலி உடல்னு சொல்லலாம். 3வது, எனக்கு 3 நாள் ஜுரம் இருக்கும். 3 நாளுக்கு பிறகு ஜுரம் குறையாது. ஜலியோட கலர், ஸ்டம்மோட கலர் வந்து ஒயிட்ல இருந்து எல்லோ போய் எல்லோல இருந்து கிரீன் போகும். செகண்டரி பாக்டீரியல். இந்த செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வர்ற கேட்டகரி வந்து ஐய உடல். சரி, ஓகே. இதுல என்னன்னு அப்படின்னா, டே 1 நம்ம ஒரு சிபிசி பாக்குறோம். அவங்களோட சிபிசி ரியாக்ஷனை பொறுத்து இந்த பர்டிகுலர் அடல்ட் பேஷண்ட்டுக்கு எய்தர் டோட்டலா நார்மல் வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா சைட்டோகம் ஸ்டார்ம் போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு மேனேஜ்மெண்ட் தேவைப்படாது. நம்ம வி ஹேவ் டு சப்ஸ்கிரிப்டா அவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். டிடிஎம்ஆர் மத்தெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதா, சிஆர்பி இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கணும். வாத உடல் பேஷண்ட்டுக்கு தான் பிரச்சனை. அது முதல் நாள் அவங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்டரி அப்படி இருந்துச்சுன்னா அவங்கள கேர்ஃபுல்லா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு வந்து லேட் காம்ப்ளிகேஷன் ரொம்ப அதிகம். லேட் காம்ப்ளிகேஷன் மீன்ஸ் வாஸ்குலைட்டிஸ் எல்லாம் வர்றது, இல்லைன்னா வந்து த்ரோம்போஎம்பாலிசம் வர்றதுலாம் அந்த பேஷண்ட்டுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அப்புறம் கப உடல் அவங்க என்ன எப்படி இருப்பாங்கன்னா, சாரி ஸ்லைட் மூவ் ஆகுதா இல்லையா பாலா? Bala, slide moving or not? Moving, sir. Okay, thank you. So this okay, good. So ஐய உடல் அப்படின்னா they are prone for secondary infection. So CRP வந்து எலிவேட்டடா இருந்ததுன்னா அது ஏற்கனவே வாத உடலா நம்ம வந்து டிசைட் பண்ண அவங்களுடைய சிஆர்பி எலிவேஷன்ங்கிறது அது சொல்ற கதை வேற. பட் ஐய உடலுக்கு சிஆர்பி எலிவேஷன் சொல்ற கதை வேற. ஏன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஐய உடல்னா ஐய உடல் பேஷண்ட்டுக்கு ஒரு சிஆர்பி எலிவேஷன்ங்கிறது கதை வேற. ஸோ டோட்டலி வந்து 2 டிஃபரெண்ட் ஸ்டோரி. ஒரு சொமட்டோடைப் டிசிஷன்ங்கிறதும் சொமட்டோடைப்ஸ் கான்ஃபிகரேஷன்ங்கிறதும் கேட்டகரைசேஷன்ங்கிறதும் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணவும் மாடர்ன் டாக்டர்ஸ்க்கு அது முடியாது, நம்ம தான் பண்ண முடியும். ஸோ காயகற்பம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தட் இஸ் கால்ட் பிரிவென்டிவ் மெடிசன். யோகம் அண்ட் வர்மம் வந்து யோகத்துக்கு வர்மம் மியூட் பண்ணி விரிவான
யோகம் and varmam. Yogam is a preventive medication where the static pose, which is totally against gravity. Against gravity, the maintenance of a static pose against gravity யோகம்ல வருது. அது வந்து பிசிக்கல், ஐ மீன் சொமாட்டிக், அப்புறம் வந்து சைக்கோ, ரெண்டு விஷயங்கள் இருக்கு யோகத்துல. அது யோகா பத்தி ஒரு தனி ஸ்பெஷல் உங்களுக்கு சொல்றேன். வர்மம்ங்கிறது உங்களுக்கு அவருடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம படிக்கணும்னா ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்னா முதல்ல எல்லாத்தையும் டிஃபைன் பண்ண கத்துக்கணும். எதை சொன்னா வாதம் சொன்னா டிஃபைன் பண்ணணும். வாட் இஸ் வாதம், டிஃபைன் வாதம்னா அது சொல்ல தெரியணும் உங்களுக்கு. பித்தம்னா சொல்ல தெரியணும், தவம்னா சொல்ல தெரியணும். இதுக்குமே நாடி என்னன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு கிவ் அ டெஃபினேஷன் ஃபார் எவ்ரிதிங். இது எப்படி வந்து நாடிக்கு ஒரு டெஃபினேஷன், டிஜிட்டல் ரெகக்னிஷன் ஆஃப் டிவேஜ் முக்குற்றம் இன் ரிலேட்டட் டு ஹிஸ் ஏஜ் ஆர் ஹெர் ஆர் ஹிஸ் ஏஜ், ஜெண்டர் அண்ட் இன்ஃப்ளூயன்சர் கண்டிஷன், இப்படி ஒரு டெஃபினேஷன். நம்ம இது நான் போட்ட டெஃபினேஷன். இதை விட பெட்டர் டெஃபினேஷன் யாராவது போட்டீங்கன்னா கன்வின்ஸ் ஆனா மாத்திப்போம். ஸோ யாருமே பண்ணல, பண்ணி வச்சிருக்கோம். இஃப் தே கம் அப் வித் சம்திங் குட் டெஃபினேஷனா ஐம் ஆல்வேஸ் ரெடி டு சேஞ்ச் இட். அதே மாதிரி வர்மம்னா என்ன அப்படின்னா, an occurred condition which may cause local, an occurred condition which may cause local, occurred இல்ல occurred, an occurred condition which may cause local or systemic, acute or chronic, then pain or neurological dysfunction or fatal irreparable damages by intentional or unintentional freaky micro injury or external stimulus. This is called வர்மம். இதனால வரக்கூடிய எல்லாமே வர்மா பேத்தாலஜி. இந்த வர்மா பேத்தாலஜி ட்ரீட்மெண்ட்ங்கிறது ஈடு, இலைகள், அடங்கல், லோக்கல் அண்ட் சிஸ்டமிக் தெரபியூட்டிக் மெத்தட் டு அலிவியேட் சிம்டம்ஸ் இன் வர்மா டிசீஸ் கண்டிஷன்ஸ். ஸோ முதல்ல அந்த தெளிவு வேணும். வர்மங்கிறது ஒரு நோய் நிலைங்கிற தெளிவு இருக்கணும். நம்ம டெக்ஸ்டே அப்படிதான் இருக்கு, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். புரியாதவங்க வந்து வர்மா ட்ரீட்மெண்ட்னு சொன்னாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வயிற்று வலிச்சது, நான் போய் டைஃபாய்டு பண்ணேன்னா எப்படி ஒரு காமெடியா இருக்கும். எனக்கு வந்து முதுகு வலிச்சது, நான் போய் அந்த பேஷண்ட்டுக்கு டிஸ்பர்லாப்ஸ் பண்ணேன்னு சொன்னா எப்படி வெளி உலகம் சிரிக்குமோ அப்படிதான் நீங்க வர்மா பண்ணணும்னு சொன்னாலும் சிரிக்கும் உலகம். ஸோ டெர்மினாலஜி, கிளாஸரிங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும். வெளியில இருக்கவங்க என்னன்னாலும் பேசலாம். பீயிங் எ கிராஜுவேட் வி ஷுட் பி சோ ப்ரொஃபஷனல் இன் எவ்ரிதிங். ஒரு சின்ன கிளாஸ்ல கூட நம்ம ப்ரொஃபஷனல் நம்ம வார்த்தைகள் உபயோகப்படுத்த கத்துக்கணும். முக்கியமான விஷயம் வர்மங்கிறது என்ன சொல்றது, தட் பர்டிகுலர் வேர்ட் ஹேஸ் பீன் பீட்டன். அந்த வார்த்தையை அடிச்சு நகர்த்திட்டாங்க. இப்போ இனிமையாவது வர்ற ஜெனரேஷன் டெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோ அதை பேசி பழகுங்க. நான் புதுசா ஒண்ணு சொல்லல. டெக்ஸ்ட்டை தாண்டி நான் ஒரு விஷயம் அவங்கள்ட்ட சொல்ல போறது இல்லை. டெக்ஸ்ட்ல இருக்கிறத தாண்டி ஒரு விஷயம் நமக்கு தேவையும் கிடையாது. ஸோ an occurred condition which may cause local or systemic, acute or chronic pain or neurological dysfunction or fatal irreparable damage by intentional or unintentional. Intentionalங்கிறது mostly martial, unintentionalங்கிறது spontaneous injuries, வர்மம் கொள்ளுதல், வர்மம் படுத்துதல், freaky micro injury or external stimulus. மைக்ரோ இன்ஜுரி இருக்கு, எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ்னா வெளியில இருந்து வர தாக்குதல். மைக்ரோ இன்ஜுரிஸ்ங்கிறது நம்மளே அக்யூர் பண்ணிக்கிறது. இதோட ட்ரீட்மெண்ட் ஈடு, இலைகள், அடங்கல், லோக்கல் அண்ட் சிஸ்டமிக் தெரபியூட்டிக் மெத்தட்ஸ் டு அலிவியேட் சிம்டம்ஸ் இன் வர்மா டிசீஸ் கண்டிஷன். ஸோ இதுல தெளிவாயிக்கோங்க அந்த வார்த்தைகள்ல. அடுத்து ஸோ சிகிச்சாரத்திர தீபத்தில் ஒரு பாடல் இருக்கு. முக்கியமா இந்த பாடல் தான் வந்து இவர் யாருன்னா நம்மளுடைய காட் ஆஃப் நோய்நாடல் திரு சண்முகவேலர் அவர்களுடைய புகைப்படம். இது இந்த பாடல் தான் வந்து நான் பேசுற அத்தனை கான்ஃபரன்ஸ், இன்க்ளூடிங் ஒரு மாடர்ன் டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல நான் பேசும்போது கூட இந்த பாடல் போட்டு தான் நான் பேச ஆரம்பிச்சேன். இது எல்லாருக்கும் பொதுவான பாடல். மதித்திடர் கரும். இது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த பாட்டை கேட்டு பிடிச்சிருக்கும். கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்றது, குக்கு குக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாட்டை திருப்பி கேட்ட மாதிரி ஃபீல் தான் அவங்களுக்கு இருக்கும் பசங்களுக்கு. என்ஜாய் பாட்டை கேட்ட மாதிரி தான் இருக்கும் பசங்களுக்கு. ஏன்னா மதித்திடர் கருமை வாய்ந்த மான் படிகாரம் எல்லாம் துதித்திட உடந்தானேனும் துகளர பிணியின் தன்மை பதித்திர உணரானாகி பயனுறாரானே விதித்திர பிணித்திரத்தை விளம்புதன் முதற்கொண்டு பண்ணோம். ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான சாங். இதை பல மாடர்ன் டாக்டர்ஸ் கிட்ட பார்த்து அசந்து போயிருக்காங்க. ரொம்ப அழகான பாடல். மதித்திடர் கருமை வாய்ந்த மான் படிகாரம். கருமை, அதாவது மதித்திடர் கருமைங்கிறது டிவைனா இருக்கிறதா மதித்திடர் கருமை. கோவில் சரியா சொல்லுவாங்க இல்லையா, மதித்திடர் கருமை மான் படிகாரம், டிவைன் சுப்ரீம் சொல்யூஷன். துதித்திர உணர்ந்தாரணும்னா you may be celebrated to have that. அதாவது you may be celebrated for having that. ஒரு விஷயத்தை நீங்க உங்கள்கிட்ட இருக்கிறதுனால உங்களை உலகம் பாராட்டலாம், உங்களை தூக்கி கொண்டாடலாம். அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் இருந்தாலும் 3 வரி மதித்திடர் கருமை வாய்ந்த மான்பரிகாரம் எல்லாம் துதித்திர உடந்தானும். You may be celebrated for having a supreme divine solution, but துகளர பிணியின் தன்மை பதித்திர உணர்ந்தாராகும். ஒரு நோயுடைய தோற்றம் மற்றும் அதோடைய
நெக்ஸ்ட் லெவல் துகளை வித்தவுட் எனி எலிமெண்ட் ஆஃப் டவுட் உங்களுக்கு தெரிஞ்சால ஒழிய பதித்திர உணரான ஆகிய பயனுறால் ஆகணும். இதெல்லாம் இருந்தாலுமே உங்கள்கிட்ட நீலகண்ட வாழை இருந்தாலுமே ஒரு பைசா புண்ணியம் இல்லை, நோயை பத்தி தெரியலன்னா. விதித்திடம் பிணித்திரத்தை விளம்பரம் முதற்கொள்ளும். விதித்திடம் பிணித்திரம்ங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப அழகான வார்த்தை. எப்படின்னா I should be able to predict what may happen after 3 days. இன்னைக்கு ஃபீவர் இருக்கு, உடம்புல வந்து அங்கங்க 2 தழும்பு இருக்கு, ரைட்டா? ஃபீவர் இருக்கு, வேற எந்த அலர்ஜிலாம் மேல வந்து ரெட்டா ஸ்பாட்டா இருக்குன்னா அது டெங்குன்னு தெரிஞ்சு 3 நாள் கழிச்சு என்ன நடக்குங்கிறத பார்க்கணும். ஒரு ஃபீவர் இருக்கு, லைட்டா அலர்ஜி இருக்குன்னா இது ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன்ல கூட வரலாம். அலர்ஜி பிக்சரோட இருக்கிற விஷயம் வேற. ஆனா இது வந்து ப்ளீடிங் டயாசிஸ்னால இருக்கிற சில எக்கிமோட்டிக் பிக்சர் அப்படிங்கிறது வேற. இது அடுத்து என்ன ஆகும்னு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். இன்டர்னல் ஹெமரேஜ் பண்ணா என்ன ஆகுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். விதித்திரம் பிணித்திரம்ங்கிறது த காம்ப்ளிகேஷன் ஆஃப் பர்டிகுலர் கண்டிஷன். ஸோ மதித்திர கருமை வாய்ந்த மான்பெரி காரம் எல்லாம் துதித்திர உணர்ந்தானும் தோழர பிணியின் தன்மை பதித்திர உணராகனாகி பயனுறாகனானே விதித்திடும் பிணித்திரத்தை விரும்புதல் முதற்கொள்ளும். You may be celebrated for having a supreme divine solution, but it will become absolutely useless when you don't know your disease without any element of doubt and its complication in near future. இதுதான் சிகிச்சைரத்தின திரும்ப சொல்ற விஷயங்கள். இது சித்தாமரத்துக்குள்ள உலகத்துள்ள அத்தனை மருத்துவ முறைக்கும் பொருந்தும். மருத்துவ நூல் வல்லோர் என்ன சொல்லியிருக்காங்க? வாத பித்தம் ஐய முதல் நோய்களுக்கு இசைந்த மெத்த உண்டதனை யார் உரைப்பன் இந்த மனிதர்க்கு முனிவர்க்கு முன்னுரைத்த பெடர்கற்கு விரை பெற்ற பெடர்கற்கு. இந்த பாட்டுடைய இந்த மாதிரி குழப்பமான ஒரு பாடல் இது. இந்த பாட்டுல வந்து என்ன பொதுவா நீங்க பிரிச்சு பாத்தீங்க அப்படின்னா 3 குற்றங்கள்: வலி, அழல், ஐயம். அப்புறம் இந்த வலி அழையத்துல வலி ஐயம், வலியழல், அழலையம் அப்படி 2 குற்ற கலப்பா வந்து அது முக்குற்றம்ங்கிறது நம்ம நாடியில பார்க்க முடியாது. நாடிக்கு முக்குற்ற நாடின்னு ஒரு நாடி கிடையாது. நம்மளுடைய சதக நாடியிலேயே முக்குற்ற நாடி கிடையாது. அதே போல முக்குற்ற நிலை உண்டு, முக்குற்ற நாடியில. முக்குற்ற நிலைக்கு நாடி வந்து கபநாடி. நீங்க தெளிவா அதை புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இருப்பிணி கலப்புங்கிறது நாடியில தெரியும். ஆனா முக்குற்றம்ங்கிறது நாடியில தெரியாது. அந்த முக்குற்ற நிலையில நாடி கபநாடி தான் வந்து முக்குற்ற நாடி, யாத்திரை நாடின்னு பேரு. இப்போ வாத பித்த ஐயம், இது வலியழல் ஐயம், இது 3 பத்தி தெளிவா தெரிஞ்சு அப்புறம் அதோடைய ட்வின் பெத்தாலஜி இருக்கு இல்லையா? வலியழல் அழல் ஐயம், பித்த ஐ மீன் ஐயவலி. இந்த காம்பினேஷன்ல வந்து எதெல்லாம் முன்னாடி வருதோ அதெல்லாம் வந்து மூல காரணம், பின்னாடி வர்றது காம்ப்ளிகேஷன். முன்னாடி வர்றது ரொம்ப ஏற்கனவே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் நம்மகிட்ட வந்து ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்க கூட ஒரு ஹஸ்பண்ட் வராரு. பேஷண்ட்டுக்கு இருக்கிற பிரச்சனை செய்யப்பட்டு ஹஸ்பண்டுக்கு நார்மலா பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா அதிக அளவிலான வாத நாடி இருக்கு அப்படின்னா, அவங்க ஏஜ்க்கு சம்பந்தமா வாத நாடி இருக்குன்னா அப்பவே அது என்னங்கிறத நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா அது வாதப்பித்த நாடியாவோ இல்லைன்னா வாத கபநாடியாவோ மாறாம தடுக்கலாம் அப்படிங்கிறதா இந்த பர்டிகுலர் ஹோல் கான்செப்டோடைய விஷயம். இது அடுத்த பாடல் உங்களுக்கு தெளிவா தெரியும். 3 உயர்ந்ததை முன்னறிந்து வலி, அழல், ஐயம், இது 3ல உயர்ந்ததை முன்னறிந்து முந்தியதனை ஒழித்திடும் மருந்திடு தனியும் நோயின் தந்திரம் இதுவே. அடுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். பேணி கணித்திடின் பிறவாய் பின்குணம். நீங்க ரொம்ப ஏர்லியராகவே அதை டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 2வது விஷயம் பிறக்காது. உதாரணம் பித்த கபம். பித்தம்ங்கிற விஷயத்தை எலிவேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஆனா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து எத்தனையோ காரணத்தினால பித்த நாடி அதிகமா இருக்கலாம். மனநிலையோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ரெஷன், ஆன்சைட்டில அதிகமா இருக்கலாம். ஸோ அது கிடையாது. ஸோ அவங்களோட சிபிசி வந்து இருக்கா? சிபிசியில பார்க்கும்போது வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா மற்றபடி பித்தம் அதிகமானதுக்கான எந்த ஒரு பிக்சரும் இல்லை அப்படின்னா அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டா பார்த்தோம்னா அது பித்த கபமா மாறாது. அதே மாதிரி கபம்னு ஒரு நாடி இருக்குதுன்னா அது ஏர்லியரா பார்த்தோம்னா அது கப பித்தமா மாறாது. இப்போ பேணி கடித்தின் பிறவாய் பின்குணம் அப்படி இது ரொம்ப முக்கியமான விஷயம். நோய் முன்னமறிதல் அப்படிங்கிறது தான் நம்ம இதுல ப்ரோஆக்டிவ் மெடிசன் சொல்லுவோம். நம்ம சித்தால ப்ரிவென்டிவ் மெடிசன்ங்கிறது வேற. ப்ரிவென்டிவ் மெடிசன் இஸ் ஆல் அபவுட் ஒரு நார்மல் இண்டிவிஜுவலுக்கு எந்த நோயும் வராம நம்ம பண்றதுதான் ப்ரிவென்டிவ் மெடிசன். பட் ப்ரோஆக்டிவ் மெடிசன்ங்கிறது அந்த பேஷண்ட்க்கு சிம்டம் இல்லை, ஆனா நாடி அப்நார்மாலிட்டி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து அந்த நாடியை பேஸ் பண்ணி இது ஒரு விஷயத்த வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்றோமோ அதெல்லாம் தட் இஸ் கால்ட் ப்ரோஆக்டிவ் மெடிகேஷன். ப்ரிவென்டிவ் அண்ட் ப்ரோஆக்டிவ் மெடிசன்ங்கிறது தான் சித்தாவுடைய ஃபண்டமெண்டல். நமக்கு சரி. அப்போ வந்து இப்போ முதல்ல ஒரு ஸ்லைடு போட்டோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்லைடு நினைக்கிறேன் இல்லையா? மெடிக்கல் சயின்ஸ் ஹஸ் மேட் சச் ட்ரெமெண்டஸ் ப்ரோக்ரஸ் தட் தேர் இஸ் ஹார்ட்லி எ ஹெல்தி ஹியூமன் லெஃப்ட். ஒரு ஸ்லைடு போட்டோம் இல்லையா? மாடர்ன் மெடிசன் வந்து எதையுமே நார்மலா சொல்ற அளவுக்கு அது பழகல. அது ரொம்ப ஓவரா வந்து ஓவர் எக்ஸ்போஷர்ல என்ன ஆச்சுன்னா
எந்த ஒரு இண்டிவிஜுவலுக்குமே ஒரு அப்நார்மாலிட்டி கண்டுபிடிச்சு கொடுக்கும். தட் இஸ் நாட் டிசீஸ். எல்லா அவங்க பாக்குற பேராமீட்டர் அப்நார்மாலிட்டி எல்லாமே டிசீஸ் கிடையாது. பட் அப்படி ஒரு பேராமீட்டர் நம்ம வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேல் பாட்ல வந்து ஒரு IF 5mm கல் இருக்கு, கிட்னில 3 மில்லிமீட்டர் கல் இருக்கு, எனக்கு பிசிஓடி இருக்கு. பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ் தான் உலகத்துல மிகப்பெரிய காமெடி. தட் இஸ் நாட் அ டிசீஸ். இப்படி வராங்கன்னா அவங்க வந்து அவங்க உண்மையில ஒரு ஒரு ஹைப்போகனாடிக் பிக்சர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கும், பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் இருக்குல்ல, அப்படி இருக்கும். பட் ஹவு டு டிஃபரன்ஷியேட் ஹெல்த்தி கேர்ள் ஃப்ரம் அன் அப்நார்மல் கேர்ள் அப்படிங்கிறது மாடர்ன் மெடிசன் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லா பேராமீட்டரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பேஷண்ட்டுக்கு. ஸோ ஹவு டு டிஃபரன்ஷியேட் தட், அதுதான் இந்த நாடி. வாத பித்தம் ஐயம் மூன்றும் வன் பலத்தினுடனே வித் இட்ஸ் ஓன் ஆம்பிளிடியூட் அண்ட் பவர் அண்ட் வழியழைய 3 நாடியுமே அதோடைய ஓன் பவர் அஸ் வெல் அஸ் ஆம்பிளிடியூட் தத்தம் பேதம் ஒன்று இல்லாதவன். அந்த இண்டிவிஜுவலுக்கு நோ கிரேடியன்ட், நாடி கிரேடியன்ட் ஒன்று. கிரேடியன்ட்னா டிஃபரன்ஸ், பிரஷர் கிரேடியன்ட். நாடி கிரேடியன்ட் ஒன்றும் இல்லாம தத்தம் பண் பலத்துடனே தத்தம் பேதம் ஒன்று இல்லாத வண்ணம். அப்புறம் தேசிய தானம் தன்னில், தானம்னா இடம், அந்த இடத்துல எந்த வழியழையத்துக்கு நாடி எந்த இடமோ அந்த இடத்திலே நீதியாய் நிலைத்து நிற்கில். பாவம் அந்த காலத்துல அப்பாவிங்க நீதி எல்லாம் நிலைச்சு நிற்கும் அந்த காலத்துல நம்பி இந்த பாட்டை எழுதியிருக்காங்க. இப்ப நீதி எங்க நிலைச்சு நிக்குது? நீதியா நிலைத்து நிற்கில் நெடும்பிணி சிக்கல் இல்லை. வழி அழல் ஐயம் 3 நாடியும் அதோட ஆம்பிளிடியூட் 1/2 குவார்டர் ஆர் 250 அந்த ஒரு ஈக்குவேஷன்ல அதோடைய இடத்துலயே அப்படியே நின்றுச்சுன்னா, அதே ஆம்பிளிடியூட் அதே பவர்ல அப்படியே நின்றுச்சுன்னா நெடும்பிணி சிக்கல் இல்லை. தாது ஒன்றோடு உண்டு தாவிடில் பிணிகள் தானே. அது இல்லாம உன்னோட ஒண்ணு இஃப் தேர் இஸ் எனி என்க்ரோச்மெண்ட் ஆஃப் நாடி, பித்தத்தோட இடத்த வாதம் எடுத்துக்குது, வாதத்தோட இடத்த பித்தம் எடுத்துக்குது, பித்தத்தோட இடத்த கபம் எடுத்துக்குது, அந்த என்க்ரோச்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா தென் பிணிகள் தானே அப்படிங்கிறது இந்த ஒரே பாட்டில் அடிச்சு நகர்த்திருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். அதனாலதான் சொல்றேன், 9 நாடி பாடல் இருக்கு நம்ம இதுல. வழி அழல் ஐயம், வழி அழல் அழலையம். ஸோ 9 நாடி பாடல் இருக்கு நம்ம கிட்ட. முக்கூட்ட நாடி கிடையாது. முக்கூட்ட நாடிங்கிறது arithmetically clinically is not at all possible to have a முக்கூட்ட நாடி. அப்படி நாடி இருக்க வாய்ப்பே கிடையாது. முக்கூட்ட நாடினா என்ன தெரியுமா? absentees please stand up நான் சொன்ன ஒரு கிளாஸ் அப்படி இருக்கும். அதே மாதிரி காமெடி தான் அது. If I say absentees please stand up, the same thing can be applied to முக்கூட்ட நாடி. Arithmetically not possible at all. But what is a 10th நாடி? இயல்பான நாடி தான் 10th நாடி. நம்ம எல்லாம் பெத்தாலஜிக்கல் 9 நாடி பார்த்துட்டோம். இயல்பான நாடி இருக்குல்ல, வாத பித்த மையம் 3ம் வன் பலத்துடனே தத்தம் பேதம் 3 இல்லா வண்ணம் பேசிய தானம் தன்னில் நீதியாய் நிலத்தி நிற்கில் நெடும்பணி சிக்கல் இல்லைங்கிற இந்த கண்டிஷன் யாருக்கு இருக்குதோ அதுதான் நார்மல் நாடி. அந்த நாடி தான் நமக்கு பார்க்க முதல்ல தெரியணும். அந்த நாடி எப்படி இருக்குங்கிறது இந்த பாடம் தான் இருக்கு. நீங்க எப்படி கத்துக்கணும் அப்படின்னா இதுதான் பேஸ். இதை கத்துக்காம எந்த மொத்தம் அந்த 9 சத நாடி நீங்க பார்க்க வாய்ப்பே கிடையாது. கதை வேணா விடலாம். இங்க அது போகுது, இங்க இது போகுதுன்னு வானத்துல இருக்கிற அந்த மேகத்தை பார்த்துட்டு இந்த வான்கோழி மாதிரி இருக்குது, இது வந்து பறவை மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தோணும். இதை முதல்ல கத்துக்கிட்டோம்னா தென் ரிலையபிலிட்டி, ஃபர்ஸ்ட் ரீப்ரொடியூசபிலிட்டி, ரிப்பீட்டபிலிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி வரும். வாட் இஸ் கால்ட் ரிப்பீட்டபிலிட்டினா, நீங்க ஒரு நாடி பாக்குறீங்க, பாக்குறீங்க, அது அதே பேஷண்ட்டை இன்னொரு ரிப்பீட் பண்ண முடிஞ்சதுன்னா தட் இஸ் ரிப்பீட்டபிலிட்டி. சரி, ஒரு பேஷண்ட் நாடி பார்த்து நீங்க கபவாதம் கண்டுபிடிக்கிறீங்க, இல்ல கபபித்தம் கண்டுபிடிக்கிறீங்கன்னா அதே பேஷண்ட்டுக்கு இல்லைன்னா வேற ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்க அதே மாதிரி கண்டுபிடிக்க முடிஞ்சா தட் இஸ் ரீப்ரொடியூசபிலிட்டி. ரிப்பீட்டபிலிட்டி நீங்க செய்யற விஷயத்த அதே பேஷண்ட்டுக்கு இன்னொருத்தவங்க கண்டுபிடிச்சா ரிப்பீட்டபிலிட்டி. 2 பேரும் ஒரே மாதிரி சொன்னாதான் அது நாடி அதே நாடின்னு அர்த்தம். ஸோ ரிப்பீட்டபிலிட்டியும் ரீப்ரொடியூசபிலிட்டி இல்லைன்னா அங்க ரிலையபிலிட்டி இருக்காது. இந்த 3 விஷயமும் இல்லைன்னா அந்த பர்டிகுலர் பேராமீட்டர், நாடிங்கிற பேராமீட்டர் பிகம் எ சப்ஜெக்டிவ் பேராமீட்டர். இட் cannot be measured. சப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ்ங்கிற வார்த்தையை வந்து உங்களுக்கு அடுத்து சொல்றேன். சப்ஜெக்டிவ்ங்கிறது நோயாளி தானால உணர்ந்து, ஒரு இண்டிவிஜுவல் தான் உணர்ந்து பேசுறது. அவன் உணர்ந்து பேசுறதுங்கிறத நம்ம மெஷர் பண்ண முடிஞ்சா அது அப்ஜெக்டிவ், நம்ம மெஷர் பண்ண முடியல சப்ஜெக்டிவ். ஸோ சித்தாவில சப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ் 2 விஷயங்கள் இருக்குது. பட் when a subjective factor is can be repeatable and reproducible னா then it is reliable. அதுதான் நான் சொல்ல வரேன். இது ஒரு பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு பாடல். இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். வியாதி தன்னை அட்டங்கத்தல் தானறிய வேண்டுவது யாதவெனில் திறனியதோர் நாடி கண்கள் சத்தமோடு தேகத்தினது பரிசம் வருணம் நாக்கு ரணம்னா என்னன்னா
எனி எக்ஸ்டர்னல் மார்க்ஸ் இன்க்ளூடிங் பேச்சஸ்ல ஆரம்பிச்சு எக்ஸ்டர்னல் லீஷன்ல எல்லாமே ரணம்ங்கிற வார்த்தை. ரணம்னா வெறும் வந்து அடிபட்ட புண் மட்டும் கிடையாது. அகத்தியர் ரண வைத்திய நூல்ல நீங்க பார்த்தா தெரியும். ரணம்னு அவங்க சொல்றது எல்லாமே எக்ஸ்டர்னல் லீஷன் எல்லாத்தையும் சொல்றாங்க. ஸோ ஸ்கின் குட்டேனியஸ் மார்க்கர்ஸ் தான் அவங்க ரணம்ங்கிற வார்த்தையை சொல்றாங்க. நாக்கு ரணம், ரணம் மலம், ரணமலமும் ஒன்னமாக்கிறாதீங்க. ரணம் தனி, மலம் மலம் மூத்திரம் இவைகள் எட்டும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அந்த எட்டு விஷயத்துல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். நாடி ஸ்பெரிசம், நாடி ஸ்பெரிசம், நான் இரம் மலம், நான் நாடி ஸ்பெரிசம், நான் இரம் மலம் மூத்திரம். நாடி ஸ்பெரிசம், நான் இரம் மலம் விழி மூத்திரம். ஸோ 8 பேராமீட்டர்ஸ்ல வந்து இந்த ரணம்ங்கிற வார்த்தை வந்து என்ன சொல்றது உள்ள சேர்த்திருக்க மாட்டாங்க. பட் இது பல இடத்துல இருக்கு. அகத்தியர் ரண வைத்திய நூலையும் இந்த ஒரு வேர்டு இருக்கு. நமக்கு கிளினிக்கல் பேராமீட்டர்லயும் குட்டேனியஸ் லீஷன், குட்டேனியஸ் லீஷன்ஸ் ஆஃப் சிஸ்டமிக் டிசீஸுங்கிறது முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. ஒரு பேஷண்டோட ஸ்கின். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்குதான். ஒரு பேஷண்ட்டுக்கு நான் அப்படியே நாடி பார்க்கும்போது நாடி பார்க்கறது முன்னே டயக்னோஸ் பண்ணிட்டேன். காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த குட்டேனியஸ் டாடா இருக்கு இல்லையா, குட்டேனியஸ் டாடிக் பிக்சர் கூட சேர்த்து வந்து டெரிஸ் நைல் இருந்தது. இது ரெண்டை வச்சே பேஷண்ட்டுக்கு வந்து லிவர் ஃபெயிலியர்ங்கிறது தெரிஞ்சு போச்சு. இது ரெண்டு விஷயத்தை வச்சு தெரிஞ்சு போச்சு. பார்க்கும்போது கால் வீக்கா இருக்கு. ஸோ லிவர் ஃபெயிலியர்ங்கிறது ஓரளவு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியுது. அதுக்கு பிறகு நாடி பார்த்தா நாடி எனக்கு தெரியவே இல்லை. ஸோ லிவர் ஃபெயிலியர் கண்டிஷன் ஒரு காரணம், கல்லீரல் நோயை உண்டாக்கக்கூடிய ஒரு காரணம். எந்த ஒரு காரணம் வந்து ரத்த குழாய் அடைப்பை ஏற்படுத்தணும்னா அழகா சொல்லிடலாம். ஹெப்படைட்டிஸ் சி அண்ட் பியூர்லி கிரையோகுளோபுனிமியா அப்படிங்கிறது நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாவே அடிச்சிடலாம். பாக்குறவங்களுக்கு நான் கையை பார்த்தா நாடி பார்த்தா உடனே ஹெப்படைட்டிஸ் என்னோட ஜூனியர் கூட வந்து அசந்து போயிட்டாங்க. எப்படி என்ன நாடி சார் இருக்குன்னு எனக்கு நாடியே தெரியலங்கிறது அங்க நாடி. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர்ஸ்ங்கிறது இஸ் பிளேயிங் எ வெரி பிக் ரோல் இன் டயக்னோசிஸ். தட்ஸ் வை இந்த ரணம் மலம் மூத்திரம் இவை எட்டும் இதம்பட தான் பார்த்து குறிப்பு கண்டு பரனொருளால் பெரியோர்கள் பாதம் போற்றி பண்பு தவறாமல் பண்டிதம் செய்வீர். ஸோ சில விஷயங்கள் இருக்குது. எனக்கு அது உடன்பாடு இல்லை. நம்ம வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு அடிப்படை நேர்மையா இருந்தோம்னா வேற எங்கேயுமே நம்ம எதையும் செய்ய தேவையில்லை. கடவுள் கும்பிடணும் கூட அவசியம் இல்லை. அந்த ஒரு நம்ம செய்யற வேலைக்கு நம்ம நியாயமாகவும் ரொம்ப நேர்மையாகவும் அந்த பேஷண்ட் மேல அக்கறையும் கொண்டோம்னா அந்த கீழே இருக்க 2 வரை எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நோய் வரும் வழி தன்வினை புறவினை தாழினும் மிகினும். வாட் இஸ் கால்ட் தன்வினை புறவினை? தன்வினை எண்டோஜினஸ், புறவினை எக்ஸோஜினஸ். எண்டோஜினஸ் டெம்போரல் ரெஸ்பான்ஸ், எண்டோஜினஸ் டெம்போரல் ரெஸ்பான்ஸ்ங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்த்திருக்கோம். எதுல பாக்குறோம் அப்படின்னா இதுல ஒரு பர்டிகுலர் டிசீஸ்ல பார்த்திருப்பீங்க. மந்தார காசம், பக்க மந்தார காசத்துல வந்து ஒரு வார்த்தை வரும், அமரபட்சம் பூர்வபட்சம்னு வரும். அமரபட்சம் பூர்வபட்சம் உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? ஸோ அந்த நேரத்துல வந்து ஏற்படுற அந்த ஃபுல் மூன் டே, பிளாக் மூன் டே நேரத்தில் ஏற்படுற எண்டோஜினஸ் டெம்போரல் ரெஸ்பான்ஸ்னால ஏற்படுற உடல்ல இருக்கிற சேஞ்சஸ் வந்து அப்படியே பக்க மந்தார காசுல உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் பண்ணிருப்பாங்க. அது ஸோ ஒரு புறவினையால ஏற்படுற உள்வினை தன்வினை இருக்கு இல்லையா, தட் இஸ் எண்டோஜினஸ் டெம்போரல் ரெஸ்பான்ஸ். பட் நம்ம இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எண்டோஜினஸ் அண்ட் எக்ஸோஜினஸ். எண்டோஜினஸா உடல்ல ஏற்படுத்துற மாற்றம் புறவினை. தாழினும் மிகினும் உடலை பிணிக்கும் முதன்மையதாகும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அலர்ஜிக் பேஷண்ட் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. பேஷண்ட்டுக்கு எண்டோஜினஸ் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா பேஷண்ட் ஐஜி ரொம்ப எலிவேட்டடா இருக்கும். ஐஜி வில் பி வெரி ஹை. இன்னொரு கேஸ் இருக்கும், அவங்க ஐஜில நார்மலா தான் இருக்கும். ஆனா வெளியில இருந்து ஏதோ ஒரு அலர்ஜி பிக்சர் வந்துச்சுன்னா, ஒரு மேல ஒரு இலை தழப்பட்டாலோ சம் அலர்ஜின் வந்தாலும் டகாலும் உங்களுக்கு அந்த சமயத்துல அவங்களுக்கு வந்து இஸ்னோஃபிலோ மற்ற கவுண்ட் அதிகமா இருக்கும். அதுவும் நார்மலா இருக்கும். ஸோ எண்டோஜினஸ் டெம்போரல் ரெஸ்பான்ஸ், எண்டோஜினஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுங்கிறது தன்வினையும், கம்ப்ளீட்லி எக்ஸோஜினஸ்னா அது புறவினையும் ரெண்டே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. இது எல்லா டிசீஸுக்கும் பொருத்தமான விஷயம் புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமியூன் டிசார்டர், ஒரு முட்டி வலி வந்துருச்சு அவங்களுக்கு, வெளியில இருந்து அடிபட்டுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் புறவினை. ஆனா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஆட்டோமியூன் டிசார்டர் இருக்குது, அதனால வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு மோனோ ஆர்த்ரைட்டிஸ், இங்க ஆர்த்ரைட்டிஸ் ஒரு பாலிமேலஜி ரொமாட்டிக்கான்னு வச்சுக்கோங்களேன், அது இருந்தாலும் அது புறவினை. அது வந்து தன்வினை, அடிபட்டது அது புறவினைன்னு வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி 2 பேர்ல முடிச்சிருக்காங்க. இதுதான் திருக்குறளையும் சொல்லியிருக்காங்க. மிகுனம் குறியும் நோய் சுழற்களோ யாராவது வந்து வாதப்பித்த கபங்கிறது சித்தாவில் இருக்கா தமிழ்ல இருக்கான்னு கேட்டாங்க, சப்புன்னு அரைஞ்சு இந்த ஒரு குரலை மட்டும் சொல்லுங்க. மிகினும் குறையினும் நோய் சொல்லுதல் நூலோர் வழி முதலா எண்ணியும் ஒன்று. திருக்குறள் என்ன வடமொழியோட டிரான்ஸ்லேட் வந்துச்சு அப்படி இருந்துச்சு, ஏன்டா திருப்பி இன்னொரு தடவை வந்து வடமொழியில டிரான்ஸ்லேட் பண்றாங்கன்னு ஒரு கேள்வி கேளுங்க. யார் கேட்டாலும் இந்த ஒரு குரலை தூக்கி மூஞ்சில வீசு. ஸோ இப்போ முதல்ல சொன்னேன் இல்லையா, நம்ம முதல்ல சிம்டமேட்டாலஜி பேஸ்ல உள்ள நம்மளுடைய டயக்னோஸ்டிக் பிக்சர்ஸ்ல சப்ஜெக்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ் 2 இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்டிவ் என்னன்னு அப்படின்னா நம்ம சித்தாவோட என்டையர் நோய் நாட்டிலே இந்த 2 பேஸ் பண்ணி தான் இருக்கு. சப்ஜெக்டிவ் அப்படின்னா நோயாளி என்ன உணர்கிறானோ அவனுடைய உடல் வலி பொறுக்கும் தன்மை,
அவனுடைய மனநிலை, ஒரு விஷயத்துக்கு அவன் ரெஸ்பாண்ட் பண்ற விதம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் சேர்த்து சொல்றதுதான் சப்ஜெக்டிவ் சிம்டம். பல சமயம் உள்ள பிரச்சனை இல்லாம அவங்களா கூட சொல்லலாம். இது அப்படியே சகலமாதல் இருக்கும். கேளுமே, கழுத்தின் கீழ் அரைக்கு மேலும் கடியான கரம் இரண்டும் மிகவே வந்து கழுத்து கீழே கை வலிக்குது, சரீரமெல்லாம் கனத்திற்கு மாதிரி இருக்கு, சரீரமெல்லாம் கனத்திற்குங்கிறது அவன் ஃபீல் பண்றது. வாலிபருக்கும் மனம் கண்ணும் மயக்கமாகும், 2 கண்ணும் எரிச்சல் உண்டாகும். இதெல்லாம் நம்ம வந்து ஆப்போசிட்ல இருக்கிற டாக்டரால கண்டிப்பா வந்து இதை மெஷர் பண்ண முடியாது, எனுமரேட் பண்ண முடியாது. ஒரு ஆப்போசிட்ல டாக்டர் எனுமரேட் பண்ண முடிய விஷயங்கள் எல்லாமே சப்ஜெக்டிவ் சிம்டம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்டம் நம்ம பார்க்க கண்டுபிடிக்கிறதுலாம் சைன் சொல்லுவோம் அந்த காலத்துல. இப்போ வந்து சப்ஜெக்டிவ் அப்ஜெக்ட் மாத்திருக்காங்க. தேல் கொட்டினது மாதிரியான அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷன், தேல் கொட்டின மாதிரி வலிக்குது, யூரின் போகும்போது வந்து தேல் கொட்டின மாதிரி வலிக்குதுங்கிறது சகனவாதத்துல இருக்குன்னா அப்ப புரியும் நமக்கு இது வந்து செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் சொல்லல. நம்ம முதல் 2 வச்சுக்கிட்டே நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம் நாள் வரைக்கும். சகனவாதங்கிறது ஒரு பெரிய டயக்னோசிஸ். அதை நம்ம ரொம்ப அசிங்கமா, ரொம்ப சாதாரணமா அதை ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு எக்ஸ்ரே டயக்னோஸ் ஆன செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸோட கொண்டு போய் கம்பேர் பண்றவங்க இந்த பாடல் ஃபுல்லா படிச்சா தெரியும் உங்களுக்கு. இதுல கம்ப்ளீட்டா சப்ஜெக்டிவ் சிம்டம். பேஷண்ட் தன்னால தனக்கு தோன்றது சொல்றது மட்டும்தான் அந்த பாடல் இருக்கும். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இது கம்ப்ளீட்லி தட்ஸ் வை இட் கேன் பி சைக்கலாஜிக்கல் ஆல்சோ. சகனவாதங்கள் சைக்கலாஜிக்கல் பிக்சரா வரதுக்கு காரணம் என்னன்னா அது கம்ப்ளீட்லி சப்ஜெக்டிவ் சிம்டம். வேற சிலேத்ம காமாலை, தாமண்ட சடத்தை வர வழியும் தக்கான இருமல்ங்கிறது we can see it is an objective thing. வியர்க்கும் பார்க்கலாம் நம்ம, சோ மூச்சமாகவும் பார்க்கலாம். சோ இதுல கம்ப்ளீட்டா வந்து கேன் பி மெஷரபிள். ஈவன் இப்போ ஒன்ஸ் மாடர்ன் மெடிசன் உள்ள வந்த பிறகு, எக்ஸ்ரேல வந்த பிறகு எவ்ரிதிங் கேன் பி எனுமரேட்டட். தட்ஸ் வை சிலேத்மா டிசீசஸ், மோஸ்ட்லி சிலேத்மா டிசீசஸ் ஆர் டோட்டலி வித் கம்ப்ளீட்லி ஃபெட் அப், ஐ மீன் ஃபுல்ட் வித் அப்ஜெக்டிவ் சிம்டம்ஸ். வேர் other diseases சகனவாதம்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வித் சப்ஜெக்டிவ் சிம்டம்ஸ். ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, இப்போ அடுத்து நம்ம சிம்டமெட்டாலஜி கிளாஸ் ஃபியூச்சர்ல பண்ணும்போது நம்ம வந்து அதை பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். தலைவலி, ஜுரம்ங்கிறது அப்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ் சிம்டம். இப்போ வந்து எனக்கு ஜுரம் அடிக்குதுன்னு பேஷண்ட் வந்து கூட யாருமே இல்லை சார் எனக்கு ஜுரம் அடிக்குது, ஒரு வாரமா ஜுரம் அடிக்குது சொன்னாங்கன்னா பக்கத்துல யாரும் தொட்டு பார்த்தாலே மட்டும்தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஒழிய, அதுவே ஜுரம் அடிக்குன்னு சொன்னா அவங்க ஃபீலிங் தான் அது. ஜுரம் இஸ் a symptom where it can be subjective as well as objective. பேஷண்ட்டும் சொல்லுவாங்க எனக்கு ஜுரம் அடிக்குதுன்னு, நம்மளும் அதை வந்து எனுமரேட் பண்ணலாம். Headache is purely subjective symptom. When it becomes objective, hypertensive headache. ஒன்னு பயங்கர ஹெட்டேக் இருக்கு, எனக்கு கையை பிடிச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம இப்போ இன்னொன்னு என்ன சொல்றது, ஃபண்டாஸ்கோபி பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பிலோடிமா இருக்கும். தட் இஸ் கம்ப்ளீட்லி அப்ஜெக்டிவ். அப்படிங்கிறதுனால ஹெட்டேக், ஃபீவர் மாதிரி சிம்டம்லாம் கேன் பி அப்ஜெக்டிவ் ஆல்சோ. பட் வேரஸ் ஸ்டொமக் பெயின் எவ்ரிதிங் டோட்டலி, ஐ மீன் சம்டைம் அந்த கழுத்து வலி எல்லாம் நிறைய இடத்துல வந்து சப்ஜெக்டிவா இருக்கும். வெதர் இட் இஸ் சப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ்ங்கிறது மாடர்ன் மெடிசன்ல ரொம்ப தந்துருவாங்க. அதனாலதான் வந்து நிறைய சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் இருக்கும், தேவையில்லாம ஏகப்பட்ட எக்ஸ்ரே எம்ஆர்ஐ எல்லாம் வச்சுட்டு தெரிவாங்க பேஷண்ட். பட் நாடி வில் டெல் யூ வெதர் இட் இஸ் சப்ஜெக்டிவ் ஆர் அப்ஜெக்டிவ். அதான் இங்க என்ன சொல்ல வருது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் பேஷண்ட் ஃப்ரம் டாக்டர்ஸ், கான்ஃபிடன்ஸ் நம்ம வந்து முக்கியமா இவரை பார்த்தா டாக்டர் மாதிரி இல்லைன்னு தோணக்கூடாது இல்லையா. இவரை பார்த்து டாக்டர் மாதிரி ஒரு கான்ஃபிடண்டான விஷயமா தெரியணும். நம்ம கொடுக்கணும், பை லுக்லையும் கொடுக்கணும், நம்ம ஆட்டிடியூட்லையும் கொடுக்கணும், நம்மளோட ரிசல்ட்லையும் கொடுக்கணும். பை லுக், by attitude, by body language, the way you are listening to a patient. There is one more thing called active listening. You should listen, you should not அவங்க பேஷண்ட் சொல்லும்போது செல நோண்டிட்டு இருக்க கூடாது. So confidence we have to give through our speech, through our attitude, through our look, through our treatment, through our result also. Empathetic, you know that empathy is based இல்லையா. empathy தான் முக்கியமான விஷயம், காருண்யம். I mean இப்போ ரொம்ப முக்கியம். அந்த ஒரு பர்டிகுலர் பேஷண்ட் மேல வந்து நமக்கு அக்கறை வந்துட்டாலே போதும், இவங்க நல்லா இருக்கணுங்கிற ஆசை இருந்தாலே போதும். இவங்களுக்கு சம்பாதிக்கணும்னு நினைச்சா நம்ம டாக்டர் கிடையாது. அவங்க நல்லா இருக்கணுங்கிற ஆசை வந்துட்டாலே நம்ம we are becoming a big doctor. Personal. ஸோ சார் எனக்கு சார் சுப்பிரமணி பேசுறேன் சார், 2 நாளா எனக்கு வயிறு வலி இருக்கு சார், உங்களுக்கு ஸ்டோன் இருக்குது சார், பார்த்து உடனே நீங்க இன்னொரு தடவை எடுத்து பாருங்க, திருப்பி வந்துட்டா பாருங்க. சார் நான் வந்து ராமசாமி பேசுறேன் சார், எனக்கு வயிறு வலி 2 நாள் இருக்கு சார், ஏற்கனவே உங்களுக்கு அப்பண்டிசிட்டி வந்துட்டு போச்சு இல்லையா. ஸோ ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சார் நான் வந்து மாடசாமி பேசுறேன் சார், எனக்கு வயிறு வலி இருக்கு, நீங்க பயப்படாதீங்க, நீங்க ஏற்கனவே பயந்து தாரிக்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தட் இஸ் திஸ் கால்ட் ஹைலி இண்டிவிஜுவல் அப்ரோச். So by knowing the name, we know that what they had in the past, their அவங்களுடைய டெம்பரமெண்ட் என்ன அப்படிங்கறத பொறுத்து அவங்களுக்கு ஒரு ஆன்சர் உடனே கொடுக்க சொல்லணும். இமீடியட்டா வந்து we have to calm them down. ரெண்டுமே இருக்கணும். We have to calm them, then we have to alert them also. நீங்க ஏற்கனவே உங்களுக்கு வந்து பிபி இருக்கு, தலைவலி இருக்குன்னா கொஞ்சம் பிபி ஒருத்தர் பாருங்க சார், அலர்ட் பண்ணவும் செய்யணும், எல்லாமே இருக்கணும் நமக்கு. தட்ஸ் பர்சனல். Forthright. இதுதான் நான் இப்படித்தான்
பெர்ஃபெக்ஷன். இது என்னுடைய வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேன்சர் 4ஆம் நிலையில இருக்குங்க. நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உங்களுக்கு செலவாகாது. இப்போ நான் வந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு 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 மேனேஜ்மெண்ட் ஒரு மருந்து கொடுத்து அதை நான் வந்து பரிசோதனை எளியாக்க விரும்பல. அவரை இறக்க விடுங்க. அவரை ரொம்ப படுத்தாம இறக்க விடுங்கன்னு உண்மை பேசணும். அந்த உண்மை அட்ராக்டிவா இருக்காது. பல சமயம் என்னோட கிளினிக்ல நடக்கும். அட்ராக்டிவா இருக்காது. பேஷண்ட் தூக்கிட்டு போவாங்க. உண்மை பேசுறது எப்பயுமே நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், I will try to save a patient, but by the time I know that the patient cannot be saved, I will try to save the family. இதுதான் forthright. Respectful. ஐயா அவங்களுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, அவங்களுடைய கன்சர்னுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. உதாரணம், மருந்து சாப்பிட்டேன் ஒரு வாரம் ஒண்ணுமே நல்லா இல்லைன்னா நம்மளை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றதை எடுத்துக்காம அவங்க பிரச்சனையை சொல்றாங்கன்னு நினைச்சு பொறுமையா காது கொடுத்து கேட்கறது ரெஸ்பெக்ட்ஃபுல். தரோங்கிறது we should know A to Z of that patient. அந்த பேஷனுடைய A to Z நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் ஒரு பேஷண்ட் நம்மகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது. இதை நம்ம சித்தார் என்ன சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஆல். நவ் எதே கேள்விகள் இருந்தா கேட்கலாம். நம்ம வந்து இது இன்ட்ரோடக்ஷன் செஷன் தான். உங்களை எல்லாரையும் நான் அன்மியூட் பட்டனே இல்லை. செஞ்சுக்கலாம் சார். எஸ் சார், இப்போ அன்மியூட் பண்ணிட்டேன். ஒவ்வொருத்தரா எதுவும் கேள்விகள் கேட்கறதா கேட்கலாம். ஏன்னா இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான் அது. இதுல ஒன்றும் சப்ஜெக்ட் உள்ள நான் போகல. பட் எனிஹவ், if anyone want to comment, you can comment. Any questions? நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். அப்போ